பெண்களுக்கு சம உரிமை, மதுவை அறவே ஒழிப்போம், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ற உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரிவேந்தர். அழையுங்கள் 9914779955. வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஜோதிட நேரத்திற்காக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கு அனைவருக்கும் நன்றிகள். ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கு வேந்தர் டிவி நிர்வாக தலைவர் பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும், நிர்வாக இயக்குனர் SRM ரவியண்ணன் அவர்களுக்கும் மற்றும் நிர்வாகத்தினர்களுக்கும், ஒளிப்பதிவாளர்களுக்கும், டைரக்டர்களுக்கும் நன்றிகள். நேயர்களுக்கு அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகள். இந்த வாரம் 10/3/2025 முதல் 16/3/2025 வரையில் இந்த வாரத்திற்குண்டான பலன்கள். அதில் நிறைய கேள்விகள்லாம் பதில் சொல்லி கொண்டு இருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய விஷயத்தில். ஆனால் இந்த வாரத்தில் பங்குனி மாதம் ஆரம்பிக்கின்றது. 15/3/2025 13/4/2025 வரை இருக்கக்கூடிய நாட்கள் பங்குனி மாதம். பங்குனி 1 முதல் 30 வரை தமிழில். எனவே பங்குனி ஆரம்பிக்கிறதுனால பங்குனி மாதத்துக்கு உண்டான பலன், அந்த மாதத்தில் கும்பிட வேண்டிய தெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியம். எனவே இந்த பங்குனி மாதத்தினுடைய பொது பலன்களையும், அதுக்கு இந்த மாதம் முழுவதும் தெய்வத்திற்கு எது கும்பிட்டால் ரொம்ப நன்றாக இருக்கும், வார பலன்களை நாம் கொடுக்கின்ற சமயத்தில் அந்த வாரத்தில் கும்பிட்டு கொண்டு மாதம் முழுவதும் இந்த தெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் நல்லது. முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். பங்குனி மாதத்தில் விரயம் அதிகமாக இருக்குது. அதனால் வேலைக்கிழமை பசுமாடுக்கு, யாராவது ஒரு மனிதர்களுக்கு மதியம் 1 மணிலேருந்து 2 மணி, இல்லை இரவு 8லேருந்து 9 மணி ஒரு சாப்பாடு கொடுக்கறது ரொம்ப பேலன்ஸ் ஆகும். துர்க்கையை பிடித்துக்கொள்வது சகலத்திலும் ஜெயம். அசையா பொருள் சேர்க்கை, ட்ராவலு, மனதுக்கு பிடித்த நிகழ்ச்சிகள், மனம் பதைக்கிறது குறையிறது, தொழில் மூலியமாக அனுகூலம் காணப்படுவது, உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவது, தேவையில்லாத பிரச்சனைகள் குறைவது எல்லாம் ஏற்படும். தொழில் ரீதியாக அனுகூலம் காணப்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக நிலைமைகள் மாறும். முதலீடெல்லாம் கிடைக்கும். ஒரு மாதிரி பண கஷ்டம் அது மாதிரி இருந்ததெல்லாம் மாறும். வேலைன்னே இருப்பீங்க. அந்த பங்குனி மாதத்துலேருந்து கொஞ்சம் சபதம் பெறுங்க. கொஞ்சம் வேலையெல்லாம் குறைச்சி உங்கள் சந்தோஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். அது அற்புதம், அனுகூலம், எல்லாமே ஏற்றம். இடமாற்றம், வீடு மாற்றம், சுபகாரியங்கள், தொழிலில் அனுகூலம், ப்ரமோஷன் தடை, அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கிறது, டப்புன்னு நல்லது நடக்கிறது, எல்லாம். வயிறு உபத்திரம், கழுத்து உபத்திரம் பார்த்துக்கும். விஷ்ணு வழிபாடு தான் காப்பாற்றுமா. விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்கறது, விஷ்ணு காயத்ரி கேட்கறது, பெரிய ஏற்றம். ட்ராவல் நிறைய வர்றது, ஏற்றங்கள் காணப்படுகிறது. கொடுத்த வாக்கை குடும்பத்தில் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றுவது, தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுனம். அபிருதமான அனுகூலம். யாருக்கு? மிதுனத்துக்கு. டக்குன்னு நல்ல விஷயம்லாம் கை கொடும். உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய தொழில் தொடங்குவதற்குண்டான அற்புதமான காலகட்டம். அது திட்டமிடுதல், கூட்டு தொழிலிருந்து தனியாக தொழில் ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் பார்த்துக்கலாம். ரத்தத்தில் நோய் உபத்திரம் பரவாமல் பார்த்துக்கணும். மெயினாக சளி தொந்தரவுலாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். பெருமாள் வழிபாடு பிடிச்சிக்கணும். பங்குனி மாதத்து முன்னாடி கோவிந்த நாமாவளி, வெங்கடேஸ்வர சுப்ரபாதம், அப்படி எல்லாம் பெருமாளுடைய அவதார புருஷர்கள்லாம் பிடிச்சிக்கணும். நாராயணியத்தினுடைய 100வது பாட்டு. மற்றபடி என்ன,
டக்கு டக்குன்னு நல்ல முன்னேற்றம் அனுகூலம்லாம் ஏற்படும். பிரச்சனையெல்லாம் படிப்படியாக தீரும். ஏற்றங்கள் அதிகமாக காணப்படக்கூடிய மாதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? கடகம். பெரியோர்களுடைய ஹெல்த்துக்கு கவனமாக பார்த்துக்கணும். பாரம்பரியமாக இருக்கக்கூடிய நோய் உபத்திரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். கூடா நட்பு கேடுவலி. பயணங்கள் சமயத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசி யார்? கடகம். அதில் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். சிவன் வழிபாடு நம்பிக்கையும் சந்தோஷத்தை தரும். சிவமந்திரங்கள், இந்திராட்சி கவசம் கேட்பதெல்லாம் நன்மை தரும். கோளற்பதிகம், மனசஞ்சலம் எல்லாமே இருக்கணும். குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுடைய தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். மருத்துவ ஆலோசனையெல்லாம் டக்குன்னு எடுத்துக்கணும். மருந்து மாத்திரைகள் சரியாக பார்க்குறாங்களான்னு நீங்கள் ஒரு அன்பாக கேட்கணும். வெளியிடத்தில் புதிதாக அறிமுகமாகிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். பயணங்களில் புதிதாக பார்க்கக்கூடியவங்ககிட்டலாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த புதிய அறிமுகத்தில் தான் கொஞ்சம் தேவையில்லாத குழப்பம் காட்டும். கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? சிம்மம். ரொம்ப கவனமாக இருக்கணுமா தேக ஆரோக்கியத்தில். நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம், பிபி, ப்ரெஷர்லாம் ஏறாமல் பார்த்துக்க. அனுமனை பிடிச்சிக்கணும். அனுமன் சாலிசா கேட்குறதெல்லாம் ரொம்ப. சட்டத்துக்கு புறமானவர்களோட நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்துக்கொள்ளணும். அதில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பெல்லாம் ஏற்றம் ஏற்படும். பெரிய சந்தோஷம் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமை மாறும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பதட்டம் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படும். தடைகள் தவிடுபடியாக்கும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்லாம் தீரும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் கண்டிப்பாக ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனை ஒன்று தீர்வதற்கு முயற்சிகள் அனுகூலத்தை தரும். டிராவல் நிறைய வரும். எடுத்துக்கோங்க. பெற்றோர் பெரியவர்களுக்கு அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரங்க யார்? கன்னி. குடும்பத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியம், குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு ஜாக்கிரதையாக இருக்கும். தொழில் சார்ந்த பிரச்சனைகள் திடீர்னு தலை தூக்கலாம். எல்லாம் உங்களுடைய அலட்சிய குறைவு. நிறைய வாய்ப்புகள் வரும், பயன்படுத்திக்க மாட்டீங்க. கோபமாகவே இருப்பீங்க. யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. எல்லாத்தையும் சமாளிக்கலாம் நம்பிக்கையில் இருப்பீங்க. இப்போ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உங்களை லாக் பண்ணுவாங்க. ஒரு மாதிரி பயம் வரும். ஜோடியோடு இருக்கக்கூடிய முருகர் தெய்வானை, வள்ளி தெய்வானை, பெருமாள் தாயார், சிவன் பார்வதி அப்படி இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுபோல் விசேஷம். விநாயகரை கும்பிட்டுட்டு இந்த கோயிலுங்களுக்கு போகணும், இந்த சன்னிதானத்துக்கு போகணும். கொஞ்சம் குடும்பத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். பயணங்களில் ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலாம். ரொம்ப அற்புதம். ஜம்முன்னு இருக்கும். அபீரிதமான அனுகூலம். எடுத்த காரியத்தில் ஜெயம். நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு ஏற்றம் ஏற்படும். எதிர்பார்க்காத நல்லது நடக்கும். சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி. ஏற்றத்தின் அமைப்பு பன்மடங்காக உயரும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்லாம் தீர தீர மனதில் ஒரு சந்தோஷம் ஏற்படும். புதிய பொறுப்புகளுக்கு வருவாங்க. முதுகு தண்டுவடம், அடிவயிறு, இந்த அலர்ஜி மட்டும் கொஞ்சம் தொந்தரவு பண்ணிக்கினே இருக்கும். பார்த்துக்க. பெற்றோர் பெரியவருடைய தேக ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க. அதில் விட்டுறாதீங்க. அதில் மட்டும் அலட்சியப்படுத்தாமல் இருந்தால் நல்லது. ஓகேவா? அதே போல் ரொம்ப தெய்வத்துக்கு அதிக முக்கியத்துவம். யார்? முருகர் தான். பிடிச்சிக்குங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? விருச்சகம். அபிராமி அந்தாதில் 40, 59, 75 படித்தே தீரணும். நிறைய கிரகம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் தான் இருக்குது. வயிற்று உபத்திரம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். கர்ப்பிணிகள்லாம் சும்மா குடும்பத்தில் இருக்கிற கவலையெல்லாம் நினச்சிக்கக்கூடாது.
யோசிச்சு யோசிச்சு உங்களை வருத்திக்கக்கூடாது. அதெல்லாம் அலட்சியப்படுத்தணும். உள்ளே இருக்கிற குழந்தை ஜம்முன்னு இருக்கணும். பாடல் படிங்க, அபிராமி படிங்க, நாராயணியம்க்கு குருவாயூர் கிருஷ்ணர்கிட்ட கேளுங்க. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை. பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கினீங்கன்னா மற்ற விஷயம்லாம் ஏற்றும். லாபத்துக்கும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? தனுசு. இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். அதில் மட்டும் பார்த்துக்கு. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு சிறிது கவனம். எதிர்பார்த்த அனுகூலம் கிடைக்கும். உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவீர். நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த கஷ்டம் தீரும். தொடர்ச்சியாக தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குரு வழிபாடு, ராகவேந்தர் வழிபாடு, அப்படி ராகவேந்தர் அதுபோல் மந்திரங்கள், தெய்வ வழிபாடு, தெய்வ மந்திரங்கள் உச்சரிப்பது, குரு மந்திரங்கள் உச்சரிப்பது நன்மை. பிபி சுகர் தான் ரொம்ப பார்த்துக்கணும். ஹார்மோன் குறைபாடுகள் தேவையில்லாத உபத்திரத்தை ஏற்படுத்தும். சும்மா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும். அர்த்தாஷ்டமி சனி வேறு வரப்போகுது, கொஞ்சம் பார்த்துக்குங்க. விட்டுட்டா மாட்டிப்பீங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணு. எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் நிச்சயம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? மகரம். சூப்பரான அமைப்பு. டப்பு டப்புன்னு நல்லது நடக்கும். வாகனத்தில் மட்டும் வித்தக்கூடாது. விநாயகர் வழிபாடு சகலத்தில் ஜெயம். எடுத்த காரியத்தில் ஜெயம். பிள்ளைகள் விஷயம் ஏற்றும். எதிரிகள் விஷயத்தில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி. பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தீரும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல் தீரும். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு எல்லாம் மாற்றும். பிள்ளைகளுடைய படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடையெல்லாம் நீங்கும். மனதில் ஒரு சந்தோஷம் ஜிவ்வுன்னு பறக்கிற மாதிரி தோணும். தேக ஆரோக்கியத்தில் ஒரே ஒரு விஷயந்தான், அலர்ஜி பார்த்துக்கணும். கழுத்து முதுகு தான் தொந்தரவு பண்ணணும். அதை நீங்கள் தான் கவனமாக பார்த்துக்கணும். ஏற்கனவே அசிடிட்டிக்கு மருந்து எடுத்துக்கிறவங்க ஞாபக மருதியால் விட்டுறக்கூடாது. டாக்டர் சொல்கிறத கண்ணை முடிக்கன்னு கேட்கும். அதுவும் குடும்ப டாக்டர் சொல்கிறத ரொம்ப கேட்கும். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மகரம். வண்டி வாகன மாற்றம்லாம் சந்தோஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பம். கும்பராசிக்கு என்ன? எல்லாமே அனுகூலம். காது, மூக்கு, தொண்டை, சைனஸ், ஒத்த தலைவலி கவனமாக பார்த்துக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டும். மற்றபடி கொடுத்த வாக்கி குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. குடும்பத்திலையும் கோபம் இருக்கக்கூடாது, வெளியிடத்துலையும் கோபம் இருக்கக்கூடாது. ஏதாவது சண்டை சச்சரவு இருந்தால் அந்த இடத்துலேருந்து நகர்ந்துருங்க. அட்வைஸ் கொடுக்காதீங்க. அதை மட்டும் கும்பம் பண்ணால் முக்கியம். அதில் மட்டும் அதீத கவனமாக இருக்கணும். தெய்வ வழிபாடுகளில் நீங்கள் ஒரே ஒரு விஷயந்தான். எதுக்கு? கும்பத்திற்கு. என்ன விஷயம்? எப்பவுமே துர்க்கையை பிடித்து கொள்வது. படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். துர்க்கையை விட்டுறாதீங்க. துர்க்கை கவசம் சொல்லுங்கள். பெண் தெய்வ வழிபாடு உங்களுக்கு எது வேணுமா இருக்கட்டும். வாராகி, பிரித்திங்கிறா பிடிச்சிக்குங்க. நல்ல ஏற்றம் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? மீனம். மீன ராசிக்கு எது முக்கியம்? மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் ராசியில் தான் சூரியன் வரக்கூடிய மாதம் தான் பங்குனி. அதே சமயம் எல்லாமே நல்லது பண்ணாலும் தேக ஆரோக்கியம், தொற்று நோய், நரம்பு சம்மந்தப்பட்டது, ஒத்த தலைவலி சம்மந்தப்பட்டது, முதுகு வலி, கழுத்து வலி. எக்ஸசைஸ் தான். குடும்பத்தில் குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக்குங்க. மேலதிகாரிகளுடன் கோபதாபம் வேண்டாம். சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிலை கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள். ராமா 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 என்று ராமநாமத்தை உச்சரியுங்கள். ஸ்ரீராமா ராமா ராமா என்று சொல்லி கொண்டிருந்தால் ஒரு குறையும் வராது. கையெழுத்துப்படுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திட வேண்டும். வாகனங்களில் வித்தைகள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக இளவயதை சார்ந்த மீனராசிக்காரர்கள் நண்பர்களுக்காக கட்டடிக்கிறது, வீலிங் பண்ணுறது, டிராஃபிக் ரூலை மீறதெல்லாம் பண்ணால் எல்லா சிக்கலும் ஒன்றா வரும். இதுவரை மேஷம் முதல் மீன வரவுள்ள ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாத பலன்களை பார்த்தோம். ஜோதிட நேரத்தில் 10/3/2025 முதல் 16/3/2025 வரை, அதாவது மாசி 26லேருந்து பங்குனி 2 வரை இந்த வாரத்திற்கு உண்டான பலன்களை பார்க்க போகின்றோம். தேகாராய்க்கும் தெய்வ வழிபாடுகள்லாம்
பங்குனி மாதத்திலே சொல்லியிருக்கிறதுனால அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பலன்கள் மட்டும் இந்த வாரத்திற்கு முதலில் மேஷ ராசிக்கார். டயர்டாகும், ரொம்ப உழைப்பீங்க. அதுலேருந்து கொஞ்சம் திட்டமிட்டு செய்யுங்க. கரெக்டாக திட்டமிடுவீங்க. யாருக்காவது எதுக்காவது ஃப்ரெண்ட்ஸுக்கோ மற்றவங்களுக்காக அதை விட்டு கொடுத்துட்டு அப்படியே அவங்களுக்காகவே ஓடிடுவீங்க. அதுலேருந்து படிப்படியாக மாறும். ஏற்றம் படிப்படியாக வரும். எழுதி வச்சுக்கணும். இந்த நாள் முடிக்கலைனாலும் அடுத்த நாளாவது முடிக்க பாருங்க. கண்டிப்பாக நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். சிலருக்கு குரு சகவாசம், குரு ஆசீர்வாதம் கிடைக்கும். வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். அது உங்கள் வாழ்க்கை போன ட்ராக்கப்போ மாற்றக்கூடிய வாரமாக இருக்குது. எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். ஏற்றமும் அனுகூலமும் படிப்படியாக கிடைக்கும். குடும்பத்தை விட்டு தொலைதூரத்திற்கு உத்தியோக நிமித்தமாக, வேலை நிமித்தமாக, படிப்பு நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக பிரிந்தவர்கள் மீண்டும் குடும்பத்தாருடன் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். விரயங்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம். பணவரவு அதற்கேற்றவாறு இருக்கும். வீடு கட்டுறது, நிலம் கட்டுறது போன்ற பிரச்சனையெல்லாம் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய அனுகூலம். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். யார் பெரிய மனிதர்கள் என்றெல்லாம் கேட்காது. உங்களுக்கு எந்த வகையாலும் உதவக்கூடியவர்களெல்லாம் உங்களுக்கு பெரிய மனிதர்கள் தான். அதுதான் அதனுடைய அர்த்தம். அரசியல்வாதியோ பணக்காரர்களோ கிடையாது. ஸோ உங்களுக்கு உதவியிடக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய நல்ல பெரிய மனிதர்களை சந்திப்பது அனுகூலம். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த மனத்தாங்கல் தீரும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலம் காணப்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும். நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டங்கள் படிப்படியாக தீரும். ட்ராவல் அதிகமாக இருந்தாலும் அதன் மூலமாக ஆதாயங்கள் அதிகரிக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். தெம்பாக இருந்துக்குங்க. இந்த வாரத்திலேருந்து அடுத்த 4 வாரத்துக்கு உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு உண்டான காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் இழுபறியாக இருந்த நிலைமை மாறுவதை கண்கூடாக பார்க்கலாம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய நல்ல அனுகூலம். நீண்ட நாட்களாக சந்திக்க வேண்டிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீரும். வியாபாரத்தில் அதிக முன்னேற்றமும் அதிக நன்மையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். உறவு முறையில் இருந்த சிக்கலெல்லாம் தீரும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கஷ்டங்கள், பெற்றோர் பெரியோர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த மனவேற்றுமைகள் படிப்படியாக குறையும். அதே சமயம் அரசாங்க உத்தியோகத்திற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வரும். அரசு துறை, அரசியல்வாதிகள் அதிகம் ஏற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு. டக்குன்னு சுபகாரியத்தெல்லாம் தள்ளி போகக்கூடாது. பங்குனி மாதம், அந்த மாதம் வீடுக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாமா, இப்படிலாம் யோசிக்கக்கூடாது. டக்குன்னு நல்ல நேரத்தில் ஜம்முன்னு முடிச்சிடணும். அதுக்கு ஒன்று பண்ணிட்டு போயிடணும். இப்போ வீடு சம்மந்தப்பட்ட ஏதாவது விஷயம் பண்ணிங்கன்னா வீடு பக்கத்திலே இருக்கிற விநாயகருக்கும் முருகருக்கும் ஒரு அபிஷேகம் பண்ணிவிடுங்க. டக்குன்னு பண்ணிவிடுங்க. நாள் கிடைக்கிறதே கஷ்டம். இதில் ஒரு மாதத்தை தள்ளிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லது நடக்காது. சூரியன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல வரக்கூடிய மாதம். அப்போது ஜம்முன்னு எல்லாத்தையும் பண்ணணும். ஏற்றம் கிடைக்கும். புது தொழில் தொடங்கலாமா, தைரியமாக ஆரம்பிக்கணும். ப்ரமோஷனுக்கு எக்ஸாம் எழுதலாமா, எழுதலாம். படிப்புக்கு வேறு ஏதாவது புது படிப்பு படிக்கலாமா, கண்டிப்பாக படிக்கலாம். அதே போல் படிச்சுக்கினே இருக்கீங்க, வேறு ஏதாவது தனி கோர்ஸ் பண்ணலாமா, சேர்ந்துடணும். சும்மா நாள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல நேரம்லாம் ஓடிடும். அதே போல் வீடை புதுசுக்கிறது, இன்டீரியர் பண்ணுறது எல்லாம் நடக்கக்கூடிய நல்ல வாரம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். கண்டிப்பாக ப்ரொஃபஷன், படிப்பு, ஒரு நல்ல விஷயத்தை
இந்த வாரம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் முயற்சி எடுத்தால் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும். வழக்கு போன்ற பிரச்சனையிலேருந்து பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். யாருக்கும் உங்களுக்கும் வேறு யாருக்கும் பகை இருந்தாலும் பேசி தீர்த்துக்குன்னா செட்டில் ஆகிடும். நிலம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, பழைய கடன் செட்டில் பண்ணுறது, பகையாளிகளுக்கும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளை தீர்க்கிறது, இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கு இருந்த பாதிப்பை நிவர்த்தி பண்ணுறது, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடைவது, தொடர்ச்சியாக இருந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஏற்படுவது, வண்டி வாகன மாற்றங்கள் கிடைக்கிறது, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறுவது, மேலதிகாரிகள் நம்பிக்கைக்கு பாத்திரமாகிறது, தொழில் நிமித்தமாக நிறைய ட்ராவல் பண்ணாலும் சலிச்சிக்காதீங்க. அதுக்கெல்லாம் வெகுமதிகள் உண்டு, அதுக்கெல்லாம் ஆதாயம் உண்டு, அதுக்கெல்லாம் கௌரவம் உண்டு. இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது, ப்ரமோஷன் கிடைக்கிறது, அரசியல் துறை அரசியல்வாதிகளுடைய அனுகூலம் கிடைக்கிறது, பெரிய தலைவர்களுடைய நம்பிக்கை பெறுவது, அவர்கள் உங்களை திடீரென்று புகழ்வது ஆச்சரியமாக இருக்கும். அதே போல் இளம் வயதை சார்ந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல காரியம்லாம் குடும்பத்தில் ஏற்படுவது, உங்களை எல்லாரும் புறந்தள்ளியவர்களே உங்களை பார்த்து உங்கள் வளர்ச்சியை பார்த்து உங்கள் அதிர்ஷ்டத்தை பார்த்து பிரமிப்பாகிறது, டக்குன்னு விசா கிடைக்கிறது, ஒரு மாதிரி மனது ஒரு சிறகடித்து பறக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளோ தடை இருக்க, எதுவுமே நடக்க மாட்டேந்தே அப்படியெல்லாம் வருத்தப்பட்டு கொண்டு இருப்பீங்க. அதெல்லாம் நல்லா இருக்கும். தேகாரிக்கம் நான் ஏற்கனவே சொன்னதை ஃபாலோ பண்ணி தான் தீரணும். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. தேகாரிக்கம் கட்டிச்சுன்னா நல்லது செல்வி சொன்னது நடக்காது, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. எனவே கிரகம் நல்லது நடந்தாலும் ராசிநாதன் கொஞ்சம் சரியில்லாதனால புதனுக்கு உண்டான வழிபாடுகளை முக்கியமாக பிடித்து கொள்வது. மன அழுத்தம் இருக்கக்கூடாது. தேவையில்லாத மன அழுத்தம் வரும். ஒன்றுமே இருக்காது, யாரையோ நினச்சிக்கின்னு நீங்கள் வருத்திப்பீங்க, மனசில் ஒரே கோவப்படுவீங்க. அதெல்லாம் விட்டுருங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம். ஏற்றம் காணப்படும், ஜெயம் ஏற்படும், பெரியோர்கள் விஷயத்தில் கவனம், புதிய அறிமுகத்தில் கவனம், மேலதிகாரிகள் விஷயத்தில் கவனம், பயணங்கள் சமயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாராவது ஏதாவது கத்துவாங்க, இல்லைன்னா ரோட்டில் குறுக்க வண்டி உங்கள் வண்டிக்கு முன்னாடி எவனா குறுக்க போவான், இறங்கியெல்லாம் திட்டாதீங்க. தேவையில்லாத அந்த ஊரில் பெரிய பிரச்சனையாக்கிடுவாங்க. வண்டியில் போகிறச்ச ஃபோனை கிணெல்லாம் தயவுசெய்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போங்க, இல்லைன்னா அது மீள முடியாத ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தும். சைலண்ட்டில் வச்சுருங்க. இல்லை உங்கள் டிரைவர் கண்டபடி ஓட்டினாலும் கொஞ்சம் ஓரமாக நிறுத்துப்பா, நான் இறங்கிட்டு பஸ்ஸிலையாவது வரேன், நீ எப்படி வேணுமோ ஓட்டிக்கப்பான்னு சொல்லுங்கள். ஏன்னா நேரம் சரியில்லை, அது மட்டும் பார்த்துக்குங்க. வண்டியில் தான் பிரச்சனை. அதே போல் ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக்கொள்ளுங்கள். தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். எல்லா காரியமும் அனுகூலம் காணப்படும். எதிர்பார்க்காத நல்ல விஷயம் காணப்படும். புதன்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள் யாருக்காவது உணவு தானம் கொடுப்பதும் எலுமிச்சைப்பழ ஊறுகாய் கொடுப்பதும் பெரிய விரயத்திலிருந்து காப்பாற்றும். வார்த்தைகளில் மட்டும் கவனமாக பேசுனீங்கன்னா எல்லா விஷயமும் நல்லா இருக்கும். ரொம்ப உணர்ச்சி வசப்படுவீங்க. இப்போவே நடக்கணும்னு நினைப்பீங்க. அது எப்படி நடக்கும்? கடவுளுக்கே நடக்காது. கடவுளுக்கே டைம் வச்சுருக்காங்க. 6 கால பூஜை, இந்த டைமு, நெய்வேதிய டைமுன்னு. அதனால் எல்லாத்துலேயும் கத்த முடியாது. சிஸ்டமேட்டிக்ன்றது உலகத்தில் எல்லாருக்கும் உண்டு. அதில் விதிவிலக்குன்றது யாரும் கிடையாது. உங்கள் கூட இருக்கவங்களே உங்களை தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆட்படுத்த பார்ப்பாங்க. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அந்த விஷயத்தில் நீங்கள் கவனிக்கலாம். இல்லைன்னா தேவையில்லாத குழப்பம், சங்கடம், மன வருத்தெல்லாம் ஏற்பட்டுடும். அது பெரிய அளவுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகளில் படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படும். கண்டிப்பாக எல்லா விஷயத்திலும் எது குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும், பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் ஏற்படும், தைரியம் நம்பிக்கை ஏற்படும், பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீரும், குடும்பத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் மனதில் ஒரு தெளிவும் சந்தோஷமும் புதிய வரவும் ஆச்சரியத்தில் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்குற ராசி யார்? சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு கண்டிப்பாக தேவையில்லாத விஷயத்தில் கோபப்பட வேண்டாம். துணை அல்லது துணைவியார் சொல்வதை கேட்டுக்குங்க. கொஞ்சம் நாசுக்காக நடந்துக்குங்க. வார்த்தைகளில் தேவையே கிடையாது. எதுக்கு ஆர்கியூமெண்ட்டு? அதில் மட்டும்
கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி தொழில், படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர் எல்லாம் டக்குன்னு விருதுகளெல்லாம் பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்பு ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும். மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் விருதுகளெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். லாபம் அதிகரிக்கக்கூடிய நல்ல காலகட்டம். அதே சமயம் அதை முதலீடுகளாக வைத்து கொள்ளுங்கள். பழைய கடன்லாம் அடிச்சிருங்க, நிம்மதியாக இருங்க. பெற்றோர் பெரியோர்களுக்கு அனுகூலம் காணப்படும். பெற்றோர் பெரியோர் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கெல்லாம் நிறைய நல்லது நிச்சயமாக நடக்கும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது. துணை அல்லது துணைவியார் உங்கள் மீது காட்டக்கூடிய அக்கறையில் ஏதாவது குறை இருந்தாலும் அதை பெருசுப்படுத்தாதீங்க. அதனால் தேவையில்லாத நல்ல உறவுகளோ நல்ல காதல் அமைப்போ சிதையக்கூடிய அமைப்பு ஏற்படும். அவருக்கு நேரம் எப்படியோ என்று கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்குங்க. ஏன்னா வெளியிடத்தில் நிறைய வேலைகளோ நிறைய விஷயங்களோ இருக்கிறதுனால உங்கள் மீது அக்கறை கொஞ்சம் குறையும். உடனே அதுக்கெல்லாம் உணர்ச்சி வசப்பட வேண்டாம். ஏனென்றால் பங்குனி மாதத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இதை பார்த்துட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய சித்திரையிலிருந்து ரொம்ப அபிரிதமும் ரொம்ப சந்தோஷமும் வரக்கூடிய காலகட்டத்தில் ஏற்றங்களும் காணப்படும். யாருடைய துர்போதனைக்கும் ஆளாகாதீர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் பெறுவார்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். உணர்ச்சி வசப்படாமல் இருப்பதும் உறவினர்கள் விஷயத்தில் கோபதாபம் படாமல் இருப்பதால் நன்மையான அமைப்பையும் ஏற்றமான அமைப்பும் நிச்சயமாக ஏற்படுவது சிம்மத்திற்கு வலிமை தரும். சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? கன்னியா ராசிக்காரங்க. கன்னியா ராசிக்காரங்க குடும்பத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை, மருந்து மாத்திரைகள், ஃபேமிலி டாக்டர் சொன்ன அட்வைஸ் எல்லாம் மீறவே கூடாது. கோயிலுக்கு போகிறேன், கிருத்திகை வருது, அது வருதுன்னு விரதெல்லாம் இருக்க கூடவே கூடாது. தெய்வத்திற்கு உண்டான தெய்வ வழிபாடுகளை வைத்து கொள்ளுங்கள். உங்களை உடலை வருத்தி பூஜை புனஸ்காரங்கள் கன்னியா ராசிக்காரர்கள் செய்யக்கூடாத மாதம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. தொழில் ரீதியாக உங்களை ஸ்திரப்படுத்தி கொள்ளணும். தொழிலில் தப்பாக முடிவெடுக்க தோன்ற சிலருடைய அட்வைஸ் இருக்கும். யோசிங்க, உங்களுக்கு யார் நல்லது யார் கெட்டது, இப்போ இந்த தொழிலில் எப்படி இருக்கும், இந்த தொழிலில் யார் கூட்டாளி வச்சா நல்லாயிருக்கும், எல்லாத்தையும் தீர்க்கமாக முடிவெடுக்கணும். கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு கூட்டாளி இல்லைன்னா நீங்கள் ஜெயிக்கலாம் அங்கீக்கலாம்லாம் அட்வைஸ் கொடுப்பாங்க. எல்லாத்துலேயும் யோசிங்க. நல்ல கூட்டாளிகளாக இருக்கும் பட்சத்தில் யாரையும் விட்டு விடாதீர்கள், காப்பாற்றி கொள்ளுங்கள். அது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னா அடுத்தது குரு பயிற்சி வருது. அந்த சமயத்தில் சொன்னவங்கெல்லாம் ஓடி போயிடுவாங்க. உங்களோட இருந்தவங்களெல்லாம் நீங்களே பகைத்து கொள்ளாதீர்கள். பொறுமையாக இருங்க, நல்லது நிறைய நடக்கும். சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி. சுபகாரியம்லாம் டக்குன்னு முடிச்சிடணும். எல்லா சுபகாரியம் குடும்பத்தில் யாராருக்கு என்னென்ன தேவையோ தலைமையை ஏற்று எல்லாத்தையும் நடத்தி கொடுங்க. பார்த்துக்குங்க. குடும்பத்தில் ரொம்ப கோபம் வேண்டாம். குடும்பத்தில் பர்ஃபெக்ஷன் வேண்டாம். ப்ரமோஷன் தடையெல்லாம் சிறு தடைகள் ஏற்படும். அதெல்லாம் விரைவிலே மாறக்கூடிய காலகட்டம் ஏற்படும். புது உத்தியோகம் கிடைத்தால் ஏற்றுக்கொள்வது நன்மை தரும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் என்ற அனைத்து மாற்றங்களும் கன்னிக்கு உகந்ததாக காணப்படுகிறது. அதுக்கேற்றவாறு நீங்கள் மாறிக்கொள்ளுங்க. வேணான்னு சொல்லாதீங்க. இப்படின்னு சொல்லிவிட்டு பிறகு வருத்தப்படக்கூடிய நிர்பந்தம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். அதிகமான யோகம், டக்குன்னு அனுகூலம், வழக்கெல்லாம் ஜெயம், புதிய முயற்சி, வீடு, நிலம், இன்டீரியர், இன்னொரு வீடு ஃப்ளோர் போடுறது, இன்னொரு ரூம் கட்டுறது, இல்லைனா வேறு வீடுங்களுக்கு மாற்றுறது, பூர்வீகத்தில் சொத்துக்கள் வாங்கிறது, பூர்வீகத்தில் வீடை கட்டுவது, அனுகூலம், சுபகாரிய தடைகள் நிவர்த்தி, மனதில் இருந்த பாரங்கள் குறைவது, நீண்ட நாட்களாக தேக ஆரோக்கியத்தில் உபத்திரமாக இருந்த அமைப்பு டக்குன்னு மாறுறது, நல்ல டாக்டர் கிடைக்கிறது, நல்ல மருத்துவர் மாறுவது, ஏற்றம் கிடைப்பது, விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வது, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவது, எடுத்த காரியங்களில்
ஜெயம் ஏற்படுவது, வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறுவது, உபத்திரமாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி, டக்கு எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுவது, புதிய முதலீடுகளுக்கு பணம் வருவது, புது கூட்டாளிகள் கிடைப்பது, தொழில் அபிவிருத்தி ஏற்படுவது, படிப்பு தடை, உத்தியோக தடை, வியாபார தடை, தொழில் தடையெல்லாம் நீங்கிறது, வண்டி வாகனம் மாற்றங்கள் கை கொடுக்கிறது, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஒன்றாக கை கொடுப்பது, ஆச்சரியமும் முன்னேற்றமும் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது, ஆச்சரியம் ஏற்படும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார்? துலா ராசிக்காரங்க. கண்டிப்பாக சோம்பல் இல்லாமல் இருங்க, சுறுசுறுப்புக்கு பங்கம் இல்லாமல் இருங்கள். கண்டிப்பாக நரசிம்மர் காயத்ரி வாழ்க்கை முழுவதும் சொல்லணும். சுவாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசிக்காரங்க இந்த நரசிம்மர் காயத்ரி ஒன்று வேறு எந்த ஜபமும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்பதை துலா ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மேலதிகாரிகள் முழு பொறுப்புகளை உங்களிடத்தில் கொடுப்பார். ப்ரமோஷன் தடை நீங்கும், இன்க்ரிமெண்ட் தடை நீங்கும், குடும்பத்தில் புது வசந்தங்கள் ஏற்படும், பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த மன அழுத்தம் தீரும், நண்பர்கள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும், உறவினர் விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக காணப்படுவது ஆச்சரியமாக இருக்கும். எல்லா கோயில்கள் எல்லா விஷயத்திற்கும் ஏற்றவாறு செல்வது. மன அழுத்தம் தான், எதையாவது யோசிக்கிறது. அந்த யோசனையை சரியாக இருந்தாலும் உங்களுக்கு அது தேவையற்றது. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். நீங்களாவே இப்படி ஆகுமோ, அப்படி ஆகுமோ, அது நடக்குமோ, இது நடக்குமோ, குடும்பத்துக்கு இப்படி ஆகிடுமோ எல்லாம் யோசிச்சிங்கன்னா நெகட்டிவுக்கு இம்ப்ளிமெண்ட் கொடுத்தா அது என்ன ஆகுன்றது என் வாயால் சொல்லலை. நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது நல்லது. பாசிட்டிவ் திங் துலாத்திற்கு ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சகம். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். மற்றபடி சுபகாரிய தடைகள்லாம் டப்புன்னு நிவர்த்தி ஏற்படும், தைரியம் ஏற்படும், லாபம் ஏற்படும், அசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும், தொழில் ரீதியாக இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், அனுகூலம் காணப்படும், வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் ஏற்படும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, தியாக ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். பிள்ளைகள் வண்டி வாகனத்தில் செல்லுகின்ற சமயத்தில் பொறுமையாக செல்லுமாறு அன்போடு சொல்லணும். ஐயோ தப்பான வார்த்தை சொல்கிறது, நெகட்டிவாக திட்டுறது அதெல்லாம் கூடவே கூடாது. அபிராமி அந்தாதி 40, 59, 75 இந்த 3 பாடலை தூக்கத்திலேருந்து எழுந்தாலும் சொல்கிறதுக்கு மெமரி பண்ணிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். வெளியிடம், தொழில், வியாபாரம், பணவரவு, அனுகூலம், வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம், தெய்வ மார்க்க பயணங்கள், தெய்வ யாத்திரைகள், கோயில் திருப்பணிகள் உற்சாகத்தை தரும். தனிப்பட்ட முறையில் தனி யோகமும் அனுகூலமும் அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார்? விருச்சிக ராசிக்காரர்கள். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார்? விருச்சிக ராசிக்காரர்கள். கண்டிப்பாக ஒன்றன் பின் ஒன்றாக ஏற்றங்கள் பெரிய அளவுக்கு காணப்படக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். கண்டிப்பாக குடும்பத்தில் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மட்டும் மனம் விட்டு பேசுங்கள். ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் கோபப்படுறதோ பஞ்சாயத்து வைத்திக்கிறீங்கன்னா உங்களுக்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். தொழில் ரீதியாக எந்த மாற்றங்களும் டக்கென்று எடுக்கலாம். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாரிடம் மனமிட்டு பேசிக்கொள்ளுங்கள். உங்களுக்கும் அவர்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் வெள்ளை கொடி காட்டினால் அது சமாதானமாகி சந்தோஷமான அமைப்பையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். நிலம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, நகை வாங்கிறது, ஆபரணம் வாங்கிறது, தங்கத்தில் முதலீடு செய்வதெல்லாம் சட்டப்படி உள்ள அனைத்து முதலீடுகளும் தைரியமாக செய்யுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகளுடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டவே வேண்டாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் பதட்டம் இல்லாமல் இருந்தால் எல்லா விஷயத்திலும் ஏற்றங்கள் ஏற்படும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கள் தீரும். உத்தியோகத்தில் அதி அற்புதமும் ஏற்றமும் பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி,
வியாபார அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி நிச்சயமாக ஏற்படும். தேகாரைக்கும் பங்குனி மாத பலனில் என்ன சொன்னனோ அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கினா போதும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். அதே போல் லாபம், நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்கள் ஏற்படும். குடும்பத்தில் பிரிந்தவர்கள் கூட, அதாவது தொழில் ரீதியாகவோ வியாபாரம் ரீதியாகவோ படிப்பு ரீதியாகவோ ஏதாவது உத்தியோக ரீதியாகவோ பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். நல்ல நண்பர்களுடன் வெளி உலகத்திற்கு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு நன்மையும் சந்தோஷத்தை தரும். மனதில் இருந்த பாரங்கள் படிப்படியாக குறையும். எடுத்த காரியங்களில் இழுபறியாக இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீரும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர தீர உத்தியோகத்தில் அதி அற்புதமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள். கண்டிப்பாக கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை, அனுகூலமான அமைப்பையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர தீர அனுகூலமான பிராப்தம் ஏற்படுவதுடன் தொடர்ச்சியாக இருந்த தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டத்திற்கு கிரகங்கள் உங்களை கொண்டு செல்லும். குடும்பத்தில் உள்ள பெரியோர்களிடம் மட்டும் வாக்குவாதத்தை தயவுசெய்து தவிர்த்து கொள்ளுங்கள். உங்கள் மீது தவறு இல்லை என்றாலும் விட்டு கொடுப்பதனால் ஒன்றும் கெட்டுப்போகாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இரத்தபந்த உறவுகளுடன் அவர்களுடைய மனநிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் மாறிக்கொள்வது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். ஜெயம், அனுகூலம் எல்லாம் ஏற்றும். தனிப்பட்ட முறையில் தைரியம். ரொம்ப டிப்ரெஷனில் இருந்திருப்பீங்க, அதெல்லாம் படிப்படியாக மாறும். நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை. உறவினர்களுக்கும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தீர்வது. குடும்பத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது. கோபதாபம் மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய மகரத்திற்கு நன்மைகள் ஏற்படும். புதன்கிழமையில் பசுமாடுக்கு உணவளிப்பதை மட்டும் நிறுத்திவிடாதீர்கள். பெரிய அதிர்ஷ்டத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு ஏற்படும். சுபவிரய பிராப்தம் டக்குன்னு கைகூடும். பங்குனி மாதம் என்று யோசித்து கொண்டே இருக்காதீர்கள். குடும்பத்திற்கு தேவையான அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். முதலீடுகள் அதிகமாக செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் பெரிய அளவு நம்பிக்கை ஏற்படும். படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர், மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய பேர் சொல்லக்கூடிய அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்றத்தை தரும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய நம்பிக்கை. உள்ளூர், வெளியூர், கடல் கடந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். கேளிக்கை பயணமாக இருந்தாலும் ஐயோ இப்படி இருக்கு, அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு என்று புலம்புவதை விட்டுவிட்டு உங்கள் குடும்பத்திற்கு ஏற்றவாறு, நண்பர்களுக்கு ஏற்றவாறு உங்கள் சூழ்நிலையை மாற்றிக்கொள்ளுங்கள். பிரச்சனைகள் எப்பொழுதும் பிரச்சனையாக தான் இருக்கும். யோசித்து கொண்டே இருந்தால் பிரச்சனை முடிந்து விடுமா என்பதை யோசிக்க வேண்டும். எந்த பிரச்சனையும் தாங்கக்கூடிய வலிமையும் சந்திக்கக்கூடிய வலிமையும் இறைவன் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலகட்டம். 7.5 சனியிலிருந்து பரிபூர்ணமாக விலகக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் வருவதனால் அந்த நம்பிக்கை வைத்து புத்துணர்வுடன் புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். எனவே கடந்த காலத்தில் இது நடந்தது, அந்த காலத்தில் இது நடந்தது என்று ரீவைண்டிங் பண்ணி வாழ்க்கையை வீணடித்து கொள்ளாதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். வார்த்தைகளில் மட்டும் கவனம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு. டப்பு டப்பு என்று எல்லா காரியமும் ஏற்றம். கண்டிப்பாக புது கடன் பெறக்கூடிய யோகம். அந்த கடன் சந்தோஷ கடன், முதலீடுகளுக்கு உண்டான அமைப்பு. கேம்பிளிங் போன்ற இந்த விஷயத்திலோ அந்த ஃபோனில் வரக்கூடிய அழைப்புகளோ நம்பாமல் இருப்பது மிக மிக முக்கியம். பழைய பகையாளிகளிடம் ஏதாவது மன வருத்தம் இருந்தாலும் பேசி தீர்த்து கொண்டு புது அமைப்பை உருவாக்கி கொள்வது நன்மை. தனிப்பட்ட முறையில் ஏற்றம். எடுத்த காரியத்தில் ஜெயம். தொழில் ரீதியாக இந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி.
உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய நல்ல காலகட்டம். எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபொடியாக்கும். சுபவிரிய பிராப்தம். வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் அது சந்தோஷ செலவாக ஆச்சரித்த களவுக்கு முன்னேற்றத்தை தரும். பூர்வீகத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். நீண்ட நாட்களாக பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு போனால் தங்கிறதுக்கு ஒரு வீடு கட்டலான்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதற்குண்டான வரைபடமெல்லாம் தயாரிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதில் இனிஷியேட்டிவ் எடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம் ஏற்படும். நல்ல விஷயங்கள் காணப்படும். பிள்ளைகளுடன் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். ப்ரமோஷன் தடைகளிலிருந்து நீக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிக்கல் இல்லாமல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எல்லா விதத்திலும் ஒரு நம்பிக்கை ஏற்படும். சோம்பல் அமைப்பு பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். டக்கு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் இழுபறியாக சிக்கல்கள் தீர்வது யோகத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள். மீனராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசியில்தான் பங்குனி மாதமே பிறக்கிறது என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக சட்டத்துக்கு புறமான விஷயத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். கையெழுத்திடுவதற்கு முன்பாக யோசித்து கையெழுத்திட வேண்டும். ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் போன்ற விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் மிக கவனமாக பங்குனி மாதத்தில் இந்த சட்ட விஷயங்கள், இந்த டேக்ஸ் விஷயத்திலெல்லாம் கவனம் அதிக முக்கியம். யாருக்கும் ஆலோசனை சொல்ல வேண்டாம். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை, உங்களின் உடல்நிலைக்கு நல்ல தூக்கம் ரொம்ப முக்கியம். ப்ரமோஷன், மேலதிகாரிகள் உத்தியோகத்தை ராஜினாமா செய்கிறேன் என்றது சவால் விடுவதெல்லாம் கூடவே கூடாது. தேன் தழுவிய வார்த்தைகள் பெரிய அளவு முன்னேற்றத்தையும் பெரிய அளவு நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வீணாக யாரிடத்திலும் பகைமை கொள்ளாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். அசையாமசை பொருள் சேர்க்கை லாபம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். சுபகாரிய தடைகள் டக்குன்று நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். குடும்பத்திற்கு தேவையான பொருள் சேர்க்கை அனுகூலத்தை தரும். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். தாய் வழி வரவு, தந்தை வழி வரவு மேன்மையடையக்கூடிய அதி அற்புதத்தை ஏற்படுத்தி தரும். புதிய முதலீடுகளுக்கு உண்டான காலகட்டம். அதிகமான தங்க நகைகளோ வைர நகைகளோ வாங்கக்கூடிய பிராப்தம் ஒரு சில மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வதும், அனுமன் சாலிசாவை உச்சரித்து கொண்டிருப்பதும், அனுமன் காயத்ரியை சொல்லி கொண்டிருப்பதும் மிக மிக விசேஷம். ராகவேந்தர் பாடல்களை உச்சரிக்க இந்த மாதம் முழுவதும் இந்த வாரம் இல்லாமல் எல்லா விதத்திலும் ஏற்றம், நம்பிக்கை, அனுகூலமெல்லாம் ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் ஏற்படும். கடல் கடந்து படிப்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு விசா போன்ற பிரச்சனைகள் சுலபமாக முடியும். புதிய தொழில் தொடங்கலாம். கடல் கடந்து இருப்பவர்கள் வீடு நலம் வாங்குவது, விசா போன்ற பிரச்சனைகள் டக்கென்று கிளியரன்ஸ் ஆகும். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 10/3/2025 முதல் 16/3/2025 வரை, அதாவது மாசி 26 முதல் பங்குனி 2 வரை உள்ள வார நாட்களுக்கு உண்டான பலன்களையும் அதற்கு உண்டான தெய்வ வழிபாடுகளையும் பங்குனி மாதத்திலே பார்த்தோம். பங்குனி மாதத்திற்கு உண்டான பலன்களில் உள்ள தெய்வ வழிபாடுகளையும் செய்வது மூலியமாக எல்லா வாரத்திலும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் நீங்கள் பெறலாம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.